வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் நடைபெற்ற இராணுவ தளபதிகள் மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். அப்போது இராணுவத்தின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் கோனார்க் மற்றும் ஃபயர் அண்ட் ஃபியூரி கார்ப்ஸ்க்கான எட்ஜ் தரவு மையங்களை திறந்து வைத்தார். மேலும் நவீனமயமாக்கப்பட்ட உபகரண உதவி மைய போர்ட்டலையும் அவர் தொடக்கி வைத்தார். நலத்திட்டங்களின் முழு பயனும் விவசாயிகளை சென்றடைய மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டுமென்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டார். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். 2 ஆண்டுகளுக்குள் இந்தியா செல்போன் உற்பத்திக்கு தேவையான பாகங்களை உள்நாட்டிலேயே உருவாக்கும் திறனை எட்டும் என மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அதானி குழும நிறுவனங்களின் முதலீடு செய்வதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான LIC தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் ராஜமுந்திரி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் விமான சேவை நாளை முதல் அனைத்து நாட்களிலும் இயக்கப்படும் என்றும் இதன் மூலம் ஏனாம், ராஜமுந்திரி போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணிகள், குறிப்பாக அரசு அலுவலர்கள் பயனடைவார்கள் என்றும் புதுச்சேரி விமான நிலைய இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இன்று சிட்னியில் நடைபெற்ற 3வது மற்றும் இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 விக்கெட் இழப்பிற்கு 237 ரன் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தது. முன்னதாக நடைபெற்ற 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.